ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தூங்கினீரலோ. பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தூங்கினீரலோ. இயேசுவே நீர் பெரியவர்,
வார்த்தை சொல்லலாம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த வல்லமையுள்ள தேவனாய், நல்ல தேவனாய், பெரிய தேவனாய் நம்மத்தின கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை உயர்த்தி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் வல்லமையுள்ளவராய் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் நல்லவர், நீர் பரிசுத்த, நீர் வல்லமையுள்ள தெய்வம். உம்மை போல வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஓ எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், ஓ எங்களை அப்பா விடுதலை ஆக்கும்படியாய் இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென். அடுத்த பாடல் ஆண்டவருடைய அழகை நினைத்து, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அழகானவர். நாம் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை விட அவர் மிகவும் அழகானவர். நம்முடைய ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எல்லாவற்றுக்கும் மேலான அழகான தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அழகானவர் தானே? அழகானவர் தானே? அந்த அழகான ஆண்டவரை நினைத்து அவருடைய அழகை வர்ணித்து பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாரீர் அருணோதயம் போல். ஆண்டவரை நினைத்து, ஆண்டவருடைய அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர், எவ்வளோ அழகானவர் என்பதை நினைத்து நாம் அந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் காட்டு மரங்களில்
எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய அழகை ரசித்தீங்க. நம்முடைய ஆண்டவர் மிகவும் அழகானவர். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி. எத்தனை பேரை பார்த்து சொல்ல முடியும் ஆண்டவர்? இன்றைக்கி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே நீ ரூபவதி, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ வல்லமையுள்ளவர், அழகான தெய்வம் நம்மை பார்த்து நம்மை நேசிக்கிறார் என்றால் நாம் எவ்வளோ பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. நாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். உன்னையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நேசம் மகா வலிது. ஹல்லேலூயா. யார் இந்த உலகத்தில் நம்மை நேசிக்காவிட்டாலும், யார் நம்மை அணைத்து கொள்ளாவிட்டாலும், நம்மை அணைத்து கொள்ளுகிற ஆண்டவர் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடினால் அந்த ஆண்டவரை இன்னும் ஆராதித்து அவரை துதித்து ஆண்டவரை பார்த்து சொல்ல எல்லாரும் எழுமினின்று உண்மை ஆராதிக்க கூடினோம். ஆவியானவரை நுகங்களை முறிக்கும் ஆவியானவர் எழுமினின்று இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும், உன்னத அமேன் ஆத்தும தரிசனம் தந்திடும், உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே, உம்மை ஆராதிக்க ஆமென் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே,
ஆராதிக்க விடாமல் இருந்த எல்லா தடைகளும் ஓ ரிமா கபா ரபா சந்தர ஹalleluya ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து ஓமை ஆராதிக்க விடாதபடி இருந்த தடைகள் எல்லாம் விலகுகிறது. ஓ ரிமா கபா ரபா சந்தர கபா ரபா ரபா ஓ ரி கபா ரபா தீனா ஷபா கபா ரபா ஓ ரி கபா ரபா தீனா கபா ரபா ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள் ஹalleluya. ஓ நுகத்தடிகள் எல்லாம் முறிந்து போகிறது. உன்னை ஆராதிக்க விடாதபடி தடுத்து வைத்திருந்த எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது. ஓ ரிமா கபா தீனா சந்தர கபா ரபா ஓ ரி கபா ரபா தீனா கபா ரபா 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 ஆமென். நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே பரிசுத்த அக்கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே பரிசுத்த அக்கினி எரியட்டுமே மகிமையின் மேகம் மூடட்டுமே உம்மை ஆராதிக்க ஆமென். பரிசுத்த அக்கினி ஓரிமா கபர ஆண்டவரை ஆராதிக்க ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உன்னத பலத்தினால் மூடிடும் ஆத்தும தரிசனம் தந்திடும் உன்னத பலன் உலகத்தின் பலன் இறங்குகிறது பெற்றுக்கொள் ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிப்பேன். ஓ ரிமா கரா தீனா சந்தர கபரவா வானம் திறக்கப்பட்டு ஓ ஹalleluya வானத்திலிருந்து வல்லமை ஹalleluya உன்மேல இறங்குகிறது. அவரை ஆராதிக்கும்படியாய் அவரை துதிக்கும்படியாய் ஹalleluya ஓ ரிமா கபரவா சந்தர கபரவா ஓ ரிமா கபரவா நுகத்தடிகளும் உரிக்கப்படுகிறது ஹalleluya எல்லா நுகத்தடிகளும் உரிக்கப்படுகிறது ஓரி மக்கபரபலபா சந்தர கபரபா விடுதலை பெற்றுக்கொள் ஹalleluya ஓரி மா சந்தர கபரபலபலபலபலபா ஆமென் ஹalleluya நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே ஆமென் 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 ஆண்டவருடைய வல்லமை ஹalleluya உன்னை உயிர்ப்பிக்கிறது ஹalleluya எல்லா நுகத்தடிகளும் முறிந்து போகிறது. ஆவியானவருடைய வல்லமை இறங்கி இருக்கிற அப்படின்னா எல்லா நுகத்தடிகளையும் அவர் முறித்து போட்டார் ஹalleluya ஓ ரிமா கரா சந்தரபா ஹalleluya உன்னை ஆராதிக்க விடாதபடி துதிக்க விடாதபடி வைத்திருந்த எல்லா நுகத்தடிகளும் இன்றைக்கு முறிக்கப்பட்டிருக்கிறது ஹalleluya ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அவர் உன்னதமானவர் அவர் மகிமையானவர் அவர் மிகவும் அழகானவர் ஹalleluya அந்த ஆண்டவருடைய அன்பை உணர விடாதபடி ஓ ஹalleluya தடை செய்து வைத்திருந்த எல்லா தடைகளும் இன்றைக்கு உன்னை விட்டு விலகுகிறது. ரிமா சந்தரா கபாரபா ஹalleluya thank you lord உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஹalleluya அப்பா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஹalleluya அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவர் நம்ம வைத்து இருக்கிற கிருபை மிகவும் பெரியது. அந்த கிருபையை உணர்ந்தவர்களாய் ஹalleluya ஓ இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி தகப்பனே என் மேல கிருபையா இருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனே அப்பா உமக்கு நன்றி நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது கிருபை ஹalleluya ஆண்டவருடைய கிருபைக்கு நன்றி சொல்லுங்க ஹalleluya ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது ஹalleluya thank you lord உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி தகப்பனே அப்பா ஹalleluya அப்பா உமக்கு நன்றி அப்பா நீர் என் மேல் கிருபையா இருக்கிறதுனால தான் ஹalleluya எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி வரும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா ஹalleluya உமக்கு நன்றி தகப்பனே ஹalleluya உமக்கு நன்றி தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவர்
அவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த அமேத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைந்தேன் கிருபை மாபரிசுத்த ஸ்தலம் கண்டடைந்தேன் கிருபை சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது ஆமென் சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஆண்டவரே
உம்முடைய கிருபை பெரிய கிருபை. இம்மட்டும் என்மேல் நீ பாராட்டின கிருபை பெரியதப்பா. இன்னும் எனக்கு கிருபை தேவை. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறதப்பா. அந்த புதிய கிருபைனால் இன்றைக்கும் என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மரியாளுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நமக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் உம்முடைய கிருபை தேவை. இன்னும் உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ மாஸ்டர் உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஓ உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் உம்முடைய கிருபை தேவை. இன்னும் உம்முடைய கிருபை தேவை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவாகிய உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேப்பா. ஹல்லேலூயா. பாமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நீர் எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம். ஹல்லேலூயா. அப்பா உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லப்பா. எங்களுக்கு அப்பா செய்ய முடியாதென்று அப்பா ஒரு அற்புதமும் இடத்துல இல்லைப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீ செய்து முடித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா பொறுப்படுத்தி கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேப்பா. உமக்கே நாங்கள் எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் தருகிறோம் அப்பா. இன்னும் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருக்க அப்பா. ஹல்லேலூயா. எப்போதுமே ஆராதிக்க, எப்போதுமே துதிக்க. ஹல்லேலூயா. அப்பா அந்த துதியின் ஆவி, துதியின் அபிஷேகம், ஹல்லேலூயா. அப்பா அந்த வல்லமை அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை நிரப்பிக் கொண்டு இருப்பதாக. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு சேவை செய்ய இன்னும் எங்களுக்கு கிருபை தேவை. ஹல்லேலூயா. அப்பா வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்காக வாழணும். வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்காக வாழணும் தகப்பனேப்பா. அந்த கிருபை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேப்பா. உமது கரங்களை எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு செய்தி. உண்மையிலேயே ஆண்டவர் என்னோடு திரும்பவுமாய் இடைப்பட்டு கொண்டிருந்த இந்த காரியம், ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் என்னிடத்தில் பேசின காரியம், திட்டம் தெளிவுமாய் என்னிடத்தில் சொன்னார். இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன காரியம்னா, சிறையிருப்பை திருப்புகிறவர். இன்றைக்கி அநேக சிறையிருப்புகள் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்ய போகிறாராம், திருப்ப போகிறாராம். அது எத்தனை வருஷ சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் பல ஆண்டுகளான சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் எனக்கு இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலே திட்டமாய் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம். நான் சிறையிருப்பை திருப்ப போகிறேன். என் ஜனங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். சிறையிருப்பை திருப்புவேன். அதை குறித்து நீ பேசி என் ஜனங்களுக்காக நீ ஜெபிக்கும் போது நான் அந்த சிறையிருப்பிலேருந்து அவங்களை விடுதலையாக்குவேன் ஆண்டு சொன்னார். அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். சங்கீதம் 126 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். சிறையிருப்பு, இன்னைக்கு சிறையிருப்புனா பலவிதமான சிறையிருப்புகள். ஜனங்கள் பலவிதமான சிறையிருப்புகளுக்குள்ள சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் விதவிதமான சிறையிருப்புகள் பலருக்கு. ஒரு சிலருக்கு வியாதி என்னும் சிறையிருப்பு இருக்கலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், இதெல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. யார் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது? பிசாசு ஜனங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். இந்த சிறையிருப்பிலிருந்து
விடுதலை ஆகணும். நமக்கு விடுதலை இல்லாமல் இருக்க நிறைய நேரங்களில் அநேக சிறையிருப்புகள் நம்முடைய பிள்ளைகளை பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனையை வைத்து தடைகள், பலவிதமான தடைகளை கொண்டு வந்து அவங்கள சிறைக்குள்ளே வைத்திருக்கிறது மாதிரி சிறையிருப்புக்குள்ளே வைத்திருக்கிறது. அந்த சிறையிருப்புகளுக்குள்ளே இந்த எப்படி நம்ம விடுதலை பெற முடியும்? சங்கீதக்காரன் அழகாக எழுதுறாரு, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை திருப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிசாசு இன்னைக்கு நிறைய சிறையிருப்பை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கலாம், அநேக சிறையிருப்புக்குள்ளே நம்ம வச்சிருக்கலாம். ஆனால் யார் நம்மை விடுதலையாக்குவது? ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்லதான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை நீங்கள் திருப்பிடுங்க ஆண்டவர். அது என்ன தெற்கத்தி வெள்ளம்? யாருக்கா தெரியுமா? தெற்கத்தி வெள்ளம்னா என்ன? எத்தனை முறை பைபிளை படிச்சிருக்கீங்க? அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? பைபிளை படிக்கும்போது கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி தெற்கத்தி வெள்ளத்தை ஆண்டவர் திருப்பினார்? தெற்கத்தி வெள்ளம்னா அது ஒரு நெகவ் டெசர்ட், இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒரு பாலைவனமான பகுதி தான். தென் பகுதியில், இஸ்ரேல் தேசத்தில் தென் பகுதியில் இருக்கிற ஒரு பாலைவனம், அதான் நெகவ் டெசர்ட்னு போட்டிருக்கிறதுல அந்த ஒரு பாலைவனமான பகுதி தான் அந்த தெற்கத்தி வெள்ளம்னு சொல்கிற தெற்கு பகுதி. அந்த தெற்கு பகுதி முழுவதுமே மிகவும் பாலைவனமான பகுதி. அது வருஷத்தில் அநேக நாட்கள் அது பாலைவனமாகத்தான் என்ன செய்யும் இருக்கும், அதில் தண்ணியே இருக்காது. ஆனால் திடீரென்று அதில் தண்ணி வந்துடும். தண்ணி வந்து அது எதா மாறிடும், செழிப்பாக மாறிடும். செழிப்பாக மாறுறது மட்டும் இல்லை, அதன் மூலமாக அந்த இடத்துல அநேக பயிர்கள் வளர்ந்து ஓங்கும். ஹல்லேலூயா. இதே போல் அதனால தான் அந்த சங்கீதக்காரன் எழுதுறாரு, இது எங்கேருந்து அந்த தண்ணி வருமா? வடக்கிலிருந்து தண்ணி. வடக்கில் தண்ணி வரும்போது அந்த தண்ணி திரும்பி எங்கே வரும்? இந்த தெற்கு அதாவது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஹல்லேலூயா. அந்த வெள்ளத்தை அப்படியே திருப்பி ஆண்டவர் எங்கே விட்டுறாரு? இந்த தெற்கு பகுதிக்கு விட்டுறாரு. அதனால என்ன செய்யும்? அந்த இடத்துல எல்லாம் செழித்து வளரும். ஆண்டின் பல நாட்கள் அதில் அது வறட்சியாக இருந்தாலும், வறண்ட பூமியாக இருந்தாலும் திடீரென்று அதில் வெள்ளம் வந்து அந்த பகுதியை செழிப்பாக்குகிறதுனால அந்த வருஷத்தில் எல்லாம் என்ன செய்யுமா? அதில் பயிர்கள் விளைவிப்பார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சிறையிருப்புகள் மூலமாய் வறண்டு போய் கிடக்கிறது, வறட்சியாய் கிடக்கிறது, பயங்கரமான ஒரு பாலை நிலத்தை போல, பாலைவனத்தை போல இருக்கிறது என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புறது போல நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? உன் சிறையிருப்பை நான் திருப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது அது எப்படி மாறிவிடும்? அது சிறப்பாக செழிப்பான ஒரு தேசமாக அது மாறிவிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு, என்னென்ன சிறையிருப்பு இருக்குது? ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், ஒருவேளை பண பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை பயங்கரமான போராட்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் சண்டைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினைகளாக இருக்கலாம், பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே பயங்கரமான கலகங்களாக இருக்கலாம். இதெல்லாம் சிறையிருப்புகளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அந்த சிறையிருப்புகளுக்குள்ளே இருந்து யார் திருப்ப முடியும்? நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்ப முடியும். எப்படி திருப்புவாராம்? தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்வாராம்? திருப்பி விடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்ப போகிறார். இன்றைக்கு அந்த சிறையிருப்பிலேருந்து ஒரு விடுதலை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஒருவேளை பல வருஷமாக நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருக்கலாம். 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அது ஆசீர்வாதமாக மாறிவிடும். இன்றைக்கு கேட்ட சாட்சி போல் சகோதரி சொன்னாங்க, இப்போ எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான், வேலை இல்லை, இனி அடுத்து நாங்கள் அவ்வளோதான் நினச்சோம். எல்லாரும் நினச்சாங்க, தெருவில் உள்ளவங்களே நினச்சாங்க அவ்வளோதான், இவங்க அவ்வளோதான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேலையை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது எப்படிப்பட்ட வறண்ட பூமியும் அது செழிப்பாக மாறிவிடும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையும் அது நல்ல அழகாக மாறிவிடும். ஒருவேளை நீங்கள் பார்க்குற நிலைமை இப்போ மோசமாக இருக்கலாம், இதெல்லாம் மாறுமா? இந்த காரியெல்லாம் எனக்கு மாறுமா? இந்த சிறையிருப்பிலேருந்து ஒரு விடுதலை வருமா? இது பயங்கரமான சிறையிருப்பாக இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் திருப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சாட்சியை கேட்டிங்களோன்னு தெரியல. இயேசுதாசன் ஐயான்னு ஒரு ஊழியக்காரர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிருபாசனம் சபையை ஸ்தாபித்தவர். அவர்
அவர் வல்லமையாக ஊழியம் செய்தார். பயங்கரமாக அவருடைய ஊழியன் மிகவும் பயங்கரமாக. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவருடைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் இரவு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கு. அவர் காவி அங்கி தான் போட்டிருப்பார், தாடி வச்சுருப்பார். அவர் கூட்டத்தை நடத்தி கொண்டே இருந்தார். நைட்டு 9 மணி ஆச்சு. பாடினார், சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும். அந்த பாட்டை பாடினார் பாருங்கள். பாட்டு பாடினா அப்படியே பரலோகம் மாதிரி இருந்துச்சு. அப்போது அது கூட்டம் முடிக்க போகிற நேரம். அப்போ நான் நினைக்கிறேன், ஐயோ எவ்வளோ நல்லா இருக்குது, இந்த இடத்த விட்டே போகக்கூடாது. அப்படி ஒரு சந்தோஷம் அந்த கூட்டத்தில் இருந்துச்சு அன்றைக்கி. அவ்வளோ வல்லமையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்தோம். அவர் மூலமாக அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அநேகருக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, அநேக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கிருபாசனம் சபை என்ற சபை அவர் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் அவர் பிறக்கும் முன்னால் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு நாள் சொன்னாராம், உனக்கு 2வது ஒரு பையன் பிறப்பான். முதல்ல அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவர் சொன்னாராம், உனக்கு ஒரு 2வது ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு நீ ஏசுதாசன்னு பேர் வைக்கணும். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனாக இருப்பான், அவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருப்பான், ஆண்டவருக்காக அவன் கர்த்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன், அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை பலமாய் செய்கிறவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்லி அந்த தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து ஜெபித்து சொல்லிவிட்டு போய் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு 2வது இந்த மகன் பிறந்தார். பிறந்த பிறகு அதே போல் இவங்களும் ஏசுதாசன்னு பேரும் வச்சுட்டாங்க. ஏசுதாசன் பேரும் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஏசுதாசனாக வளரவில்லை. அவர் யார் தாசனாக வளர்ந்தார்? பிசாசின் தாசனாக தான் வளர்ந்துருக்கிறார். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டார். மிகவும் மோசமான நிலைமையில் போய் தாய்க்கு கீழ்ப்படியாதவராக மிகவும் மோசமாக போயிருக்கிறாரு. ஆனால் 28வது வயதில் ஆண்டவர் ஒரு நாள் அவரை சந்தித்தார். ஹல்லேலூயா. அவர் வீட்டில் அவருடைய சகோதரன் மரிக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்தில் தான் அவர் ஆண்டவர் சந்தித்தார். அது வரைக்கும் இந்த தாயார் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பையனால் ஏசுதாசன்னு பேரை வேற வச்சாச்சு. ஆண்டவர் சொல்லி தான் கொடுத்த பையன் இந்த பையன், ஏசுதாசன்னு பேரையும் வச்சாச்சு. ஆனால் என் பையன் இவ்வளோ மோசமாக இருக்கானே, சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறானே, அந்த தாயார் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனால் ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய 28வது வயதில் ஆண்டவர் அவரை தொட்டார், அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பிலேருந்து அவர் வெளியே வந்தபோது ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறி இன்றைக்கு வரைக்கும் அந்த கிருபாசனம் என்ற சபை மிகவும் அதிகமான சபைகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பல இடங்களிலேயும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அது எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் 28 வயசு வரைக்கும் அந்த தாய் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் வேதனைப்பட்டாங்க தான். ஆனால் ஆண்டவரை நம்பி இருந்தாங்க, ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்க, உங்களுடைய ஊழியத்தை செய்வான்னு சொன்னீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமுத்திரம் ஒப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்தார், அந்த சிறையிருப்பை மாற்றி அவருடைய ஊழியக்காரனாய் அவரை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் மாற்றும் போது அப்படி தான். அது எத்தனை வருட சிறையிருப்பாக இருந்தாலும், 28 வருஷம் சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, 18 வருஷம் சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, 12 வருட பெரும்பாடாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆன சிறையிருப்பானாலும் ஆண்டவர் திருப்பும் போது திருக்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தண்ணீரை ஆண்டவர் திருப்பி விடுகிறதுனால தான் அந்த பாலைவனமாக இருக்கிற பகுதிகள் எதாய் மாறுகிறது, செழிப்பாக மாறிவிடுகிறது. அதே அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். நமக்கு தெரியாது எப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், சிறையிருப்பை திருப்ப வல்லமையுள்ளவர். ஏனென்றால் ஏசாயா 61:1 வசனம் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காய கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டவும், நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனின் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும்,
அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். இயேசு இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டார்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய், சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அது மாத்திரமல்ல, அழுகைக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், சிங்காரத்தை கொடுக்கும்படியாக, துதியினுடைய கொடுக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் இயேசு கடந்து வந்தார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன சிறையின் அனுபவங்கள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இருக்கிற இந்த சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து விடுதலை கொடுக்க என் ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். அவரிடத்தில் வல்லமை இல்லாமல் இல்லை. நம்முடைய ஆண்டவர் போல வல்லமையுள்ளவர் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை விசுவாசம் கூட எடுபட்டு போயிருக்கிறதா? இந்த சிறைப்பட்ட அனுபவத்திலேருந்து எப்படி நான் வெளியே வருவேன்னு நினச்சிருக்கிறீங்களா? சொல்கிறாரு, நிச்சயமாய் நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை கொடுக்க போகிறேன். ஏன் இந்த சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நம்ம போகிறோம்? சில நேரங்களில் சிறைப்பட்ட அனுபவங்கள் எதற்காக வருகிறது? வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் வாசிக்கிறோம். பலருடைய சரித்திரங்களை நம்ம பார்க்கலாம். அதில் நாகமான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனில் ஒரு வீட்டு சின்ன பொண்ணு இருந்தாள். அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது. ஆனால் அந்த பெண்ணை என்ன செய்திருந்தாங்க? சிறை பிடித்து கொண்டு இவன் தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தான். வேறொரு தேசத்திலிருந்து அவளை சிறை பிடித்து தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து வேலை பார்க்கிற ஒரு பெண்ணாக வைத்திருந்தான். அப்போ இந்த சிறைப்பட்ட இந்த பெண்ணுக்கு எதுக்காக சிறைப்பட்ட அனுபவம் வந்தது? அவளை சத்துரு என்ன செய்துட்டான்? பிடிச்சு கொண்டு வந்துட்டான். அவள் சொந்த தேசத்துலேருந்து பிடிச்சு கொண்டு நாகமான் தன்னுடைய வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான். ஆனால் அந்த சிறைப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த சின்ன பொண்ணு என்ன செய்தா? நாகமானுடைய சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? சின்ன பொண்ணு என்ன செய்தா? நாகமானுக்கு என்ன இருந்தது? குஷ்டரோகம் இருந்தது. அந்த சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளே தான் இவள் இருக்கிறா. அந்த சின்ன பிள்ளை தான் அவள் சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளே தான் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருந்தது போல தான் அவளுடைய அனுபவம் அந்த வீட்டுக்குள்ளே. ஆனால் அதன் மத்தியில் இந்த பெண் என்ன செய்தாள்? ஆண்டவரை அந்த நாகமானுக்கு அறிமுகப்படுத்துகிறாள். ஆண்டவருடைய நாமத்தை அவள் ஆண்டவருடைய விடுதலையை அறிமுகப்படுத்துகிறாள். எப்படி சொல்கிறாள்? இவள் நாகமானுக்கு குஷ்டரோகம். இவன் இராணுவத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிறான். அந்த தேசத்தில் பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனால் இவனுடைய சரீரத்தில் என்ன இருக்கிறது? குஷ்டரோகம். குஷ்டரோகி இருக்கிறபடினால இவனுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருந்திருக்கிறோம். அப்போ இவனுடைய மனைவிக்கு தான் இந்த பெண் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அந்த மனைவி கிட்ட, நாகமானுடைய மனைவி கிட்ட இந்த சின்ன பொண்ணு சொல்கிறா, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசிகிட்ட போனார்னா இந்த நாகமானுக்கு என்ன செய்யும்? சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல செய்தியை சொல்லுகிறா. அவள் சும்மா இருக்கல. அந்த சிறைப்பட்ட அனுபவத்திலையும் இந்த சின்ன பிள்ளை அழகாக அந்த நாகமானுக்கு நல்ல காரியத்தை சொல்லி கொடுத்தா. ஹல்லேலூயா. அதன்படி அந்த நாகமான் புறப்பட்டு போனான். தீர்க்கதரிசின்றத்தில் புறப்பட்டு போனான். இஸ்ரேலுக்கு போனான். அங்கே போய் அந்த தீர்க்கதரிசின்றத்தில் போய் அந்த தீர்க்கதரிசி சொன்னது போலவே அந்த யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணின போது அவனுடைய சரீரத்தில் இந்த குஷ்டரோகம் என்ன செய்தது? அப்படியே மாறி குழந்தைடைய சரீரத்தை போல் அவனுடைய சரீரம் மாறினது. ஹல்லேலூயா. அந்த சின்ன பொண்ணு யோசிச்சிருக்கலாம், நானே இங்கே அடிமையாக இருக்கிறேன், சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கிறேன், இந்த அனுபவத்துலேருந்து நான் எப்படி இவ்வளோ பெரிய அதிகாரிக்கு நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சாளா? யோசிக்கலை. ஆனால் அவள் என்ன செய்தாள்? அந்த அதிகாரிக்கு ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய விடுதலையை பற்றி சொன்னாள். சொன்ன போது அவன் விடுதலை ஆனான். அவன் இந்த நாகமான் விடுதலை சுகம் பெற்ற பின்பு, அவன் திரும்பி வந்த பின்பு அந்த சின்ன பெண்ணை எப்படி வச்சுருந்திருப்பான்? யோசிச்சு பாருங்கள். அதன் பின்பு அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவளுடைய வாழ்க்கை சிறைப்பட்ட அனுபவத்தில் அவள் இருந்திருப்பாளா? அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாகி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சிறைப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் சிறைப்பட்ட அனுபவங்கள் இருக்கலாம். சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நான் என்னுடைய சாட்சியை சொல்லும்போது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு
ஸ்கூலுக்கும் போயிட்டு ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு என் ஃபேமிலியும் கவனிச்சுட்டு அப்போதும் புத்தகத்தை எழுதும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த நேரத்துலலாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப விடுதலையாக ஊழியத்தையெல்லாம் செய்யவே முடியாது. ஆனால் அந்த நேரத்துலேயும் வீட்டுக்குள்ளே தானே இருந்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதாவது ஆண்டவருக்காக செய்யணும், வீட்டுக்குள்ளே இருந்து எதாவது செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலேயும் என்னென்ன செய்ய முடியுமோ ஜெபித்து கொண்டே இருப்பேன், ஆண்டவரை தேடிக்கொண்டே இருப்பேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுவார், அதான் புத்தகத்தை எழுது அப்படின்னு சொன்னார். அப்போ புத்தகம் எழுதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே எழுதுவதற்குரிய எந்த ஒரு விடுதலையும் கிடையாது. என் குடும்பத்தை கவனிக்கணும், என் குடும்பத்தில் பலவிதமான காரியங்கள் உண்டு. எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவர் புத்தகங்களை எழுதும்படி கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த சிறைப்பட்ட அனுபவத்திலும் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், எதையாகிலும் செய்ய முடியும். நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், நான் இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை சொல்ல முடியாது, சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் எப்படி இவர்களுக்கு சொல்வதுன்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. நினைச்சோன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. சிறைப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட அந்த பெண்ணு செய்த பாவத்திற்காக அவள் சிறைப்பட்டு போகவில்லை. ஆனால் அநேக நேரங்களில் பாவம் செய்யும்போது சிறைப்பிடிக்கப்படுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போதுதான் ஆண்டவர் என்ன செய்தார், அடிமைத்தனத்துக்கும் சிறுமைப்படுத்தப்படுதலுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க, ஆண்டவரை தேடுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் திடீரென்று என்ன செய்வாங்க, ஆண்டவரை விட்டு தூரமாக விலகி போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்வார், ஆண்டவரை விட்டு விடும்போது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது அடிமைத்தனத்துக்கும் சிறுமைப்படுத்தப்படுதலுக்கும் சிறைப்பட்ட அனுபவத்துக்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அநேக நேரங்களில். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த நேரத்திலேயும் ஆண்டவர் என்ன செய்தார், விடுதலையாக்கினார். இந்த பெண்ணு தப்பு பண்ணி இவ என்ன செய்யலை, இவ பாவம் செய்ததுனால சிறைப்படுத்தப்படவில்லை. இவ சிறைப்படுத்தப்பட்ட அந்த சிறைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஒருவேளை வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம், குடும்பத்தில் பல சூழ்நிலைகளின் மத்தியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலையும் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏதாயிலும் ஒரு காரியத்தை ஜெபிக்கவாயிலும் என்ன செய்யணும், ஜெப ஊழியம் தான் பெரிய ஊழியம். அந்த ஜெப ஊழியத்தையாயிலும் ஒழுங்காக என்ன செய்யணும். கிடைக்கிற நேரங்களில் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரங்களில் போய் உட்காந்து வீட்டில் ஒரு மூலையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்காதீங்க, மற்ற ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களையும் விடுதலையாக்குவார். உங்களுடைய சிறைப்பட்ட அனுபவத்தை என்ன செய்வார், விடுதலையாக்குவார். நான் சொல்கிறேன், அன்றைக்கு அந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையின் மத்தியிலும் நான் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், ஆண்டவரே உமக்காக ஏதாயிலும் செய்யணும், யாருக்காகிலும் சொல்லணும், வெளியே போய் சொல்ல முடியாட்டாலும் நான் சொன்னேன்ல, இந்த சாட்சியை ஆகிலும் எனக்கு போய் பிரசங்கம் எல்லாம் பண்ண தெரியாது. அப்போல்லாம் யாருக்கிட்டேயும் போய் செய்தியெல்லாம் கொடுக்க தெரியும், சுவிசேஷத்தை சொல்லவும் தெரியாது சரியா. ஆனால் கேட்கிற சத்தியங்களை மற்றவர்களுக்கு நான் என்ன செய்வேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். இப்படி நாம் செய்யும்போது நம்முடைய சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, விடுதலையோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவருக்காக நிற்கும் போது நம்முடைய சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு உயர்வை ஆண்டவர் கட்டளையிடுவார். இந்த நாகமானுடைய வேலைக்கார பெண் எவ்வளோ உயர்த்தப்பட்டிருப்பா இல்லை, ஏன்னா அந்த நாகமான் ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அந்த விடுதலை பெற்ற போது அந்த பெண்ணுக்கு மிகுந்த உயர்வு கிடைத்திருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து வாசிங்க, சங்கீதம் 106வது சங்கீதம் 39லேருந்து வாசிங்க, 42 வரைக்கும் வேகமாக வாசிங்க சிஸ்டர். அவர்கள் தங்கள் கிரியைகளின் நாள் அசுத்தமாக்கி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை அருவருத்தார். அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களுடைய பகையினர் அவர்களை ஆண்டார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள்.
அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடினால ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் போய் மற்ற ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் செய்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தபடினால ஆண்டவர் அவர்கள் மேலே கோபம் கொண்டு அவர்களை என்ன செய்தார்? சிறுமைப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு சிறுமையில் இருக்கீங்களா? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும்போது, ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தலுக்கு என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோமானால் நிச்சயமாய் நம்ம அந்த சிறுமையிலிருந்து என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். அதை தான் நம்ம நியாயாதிபதிகளில் கூட என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தில் அந்த பயங்கரமான ஒரு ராஜா, யாபீன் என்று சொல்லுகிற ஒரு ராஜா பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருடங்களாக பயங்கரமான அடிமைத்தனத்தில் அவர்களை என்ன செய்திருந்தான்? வைத்திருந்தான். ஆனால் நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. தெபொராளாகிய நான் எலும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எலும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. போதும். தெபொராளாகிய நான் எலும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் எல்லாம் பாழாய் போயின. யார் சொல்றது? இந்த தெபொராள் தீர்க்கதரிசி எழும்பின போது அந்த யாபீன் என்று சொல்லுகிற அந்த ராஜாவின் கையிலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். எப்படி விடுதலை ஆக்கினார்? அது தெபொராள் எழும்பினாங்க. அதுக்கப்புறம் யாகேல் என்று சொல்லுகிற பெண் என்ன செய்தாள்? அந்த சிசராவின் தலையிலே பயங்கரமாக ஆணி அடித்து அவனை கொன்று போட்டபடியினால அந்த பயங்கரமான ராஜாவின் கையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. இன்றைக்கு பயங்கரமான பிசாசின் கையில் சிக்கி இருக்கிறவர்களை விடுதலையாக்குவதற்கு யார் எழும்பணும்? நம்ம தான் எழும்பணும். நான் தான் தெபொராள். சொல்லுங்களேன். எல்லோரும் பார்த்து அப்படியே தெரியுறீங்க, ஒரு மாதிரி உட்காந்துருக்குறீங்களே. எல்லாரும் சொல்லுங்கள், நான் தெபொராள். நான் எழும்புனா விடுதலையாக்கப்படுவாங்க. யாகேல், நான் யார் தெரியுமா? நான் யாகேல். யாகேல் என்ன செய்தா? சாத்தானின் தலையில் அடித்து கொன்று போட்டா. சத்துருவை அப்படியே என்ன செய்தா? கொன்று போட்டாள். ஆணி அடித்து கொன்று போட்டா. இன்னைக்கு நீங்களும் நானும் யாகேல் தெபொராக்கள் தான். இப்போ நம்ம எல்லாம் எழும்பணுமா எழும்பக்கூடாதா? நம்ம எழும்புனாதான் கிராமங்கள் அது வரைக்கும் பாழாய் கிடக்குது. நம்ம சுற்றி பிசாசின் கிரியை பெருகி கொண்டு இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நம்முடைய குடும்பங்களில் பிசாசின் கிரியை பெருகிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம எழும்பலை. நம்ம எழும்பும் போது அந்த சிறுமையிலிருந்து அந்த சிறைப்பட்ட அனுபவத்தில் ஜனங்களை பிசாசு இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? சிறை பிடித்து வைத்திருக்கிறான். அநேகர் ஜனங்களை சிறைக்குள்ளே வைத்திருக்கிறான். அவர்களை விடுதலையாக்க வேண்டுமானால் நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தெபொராளாகிய நான் எழும்பும்பளும் கிராமங்கள் பாழாய் போயின. இன்றைக்கு நம்முடைய கரத்தில் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எழும்ப போகிறோம். ஒருவேளை உங்கள் கிராமத்துக்காக எழும்பாட்டாலும் உங்கள் குடும்பத்துக்காகவாது நீங்கள் என்ன செய்யணும்? எழும்பணும். உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால தான் ஆண்டவர் அவருடைய வல்லமை உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் எழும்புனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவாங்க? விடுதலையாக்கப்படுவாங்க. அநேகர் சிறையின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் சிறையின் அனுபவத்தில் இருக்கிறாங்களா? சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்களா? பிசாசின் கையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களா? அதுக்கு யார் விடுதலையாக்குவதற்கு யாரை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்? உங்களைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை சிறையின் அனுபவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எழும்பணும், யுத்தம் பண்ணணும். தெபொராள் சும்மா இருக்கல. தெபொராள் எழும்பி போய் என்ன செய்தால்? யுத்த களத்தில் நின்றாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் யுத்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? யாரோடு யுத்தம் பண்ணணும்? பிசாசோடு யுத்தம் பண்ணணும். யார் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது? நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறவங்கள யார் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது? பிசாசு தான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். அவங்களா செய்கிறாங்களா? திடீர்னு கத்துறாங்க, திடீர்னு கோவப்படுறாங்க, திடீர்னு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. உடனே அவங்கக்கிட்ட போய் நின்று யுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்லலை. அவர்களுக்குள்ளே இந்த கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை நாம் முழங்காலில் யுத்தம் செய்து என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும். அப்படி அழித்து போடும்போது அவர்கள் என்ன செய்வாங்க? விடுதலையாக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதற்கு உதவி செய்வது யார்? நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதற்காக நமக்கு குடும்பங்களை கொடுத்தார்? முதல்ல ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய
பொறுப்பு என்ன பொறுப்பு தெரியுமா? குடும்பத்தை நல்லா கட்டணும். நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படணும். நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவதற்கு நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு நாம் தான் என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக பிசாசின் கிரியைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சிருப்பான். பிசாசு விதவிதமாக செயல்படுவான். ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து விதவிதமாக செயல்படுவோம். அவங்க வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் அநேகர் இருப்பாங்க. சில குடும்பங்களில் மாமனார் இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, அப்புறம் சொந்தக்காரங்க இருப்பாங்க, சொந்த குடும்ப பிள்ளைகள் இருப்பாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருந்தும் பிசாசு என்ன செய்வான்? சில நேரம் கிரியை செய்வான். அப்போ அதிலிருந்து அந்த சிறையிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? திறப்பில் நிற்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யும் போது சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். யாபீனின் கீழ் கையின் கீழ் தாழ்த்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. எப்போது? தெபோராள் எழும்பின போது, யாகேல் எழும்பின போது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அதன் பின்பு 40 வருஷம் இஸ்ரவேலில் என்ன செய்துதான்? அமைதி இருந்துதான், யுத்தம் இல்லாமல் இருந்ததான். இன்றைக்கி யுத்தம் வருதா? அவங்க வீட்டுக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள் வருகிறதா? சிறை இருப்பின் அனுபவங்கள் வருகிறதா? நம்ம என்ன செய்யணும்? எழும்பணும். ஹல்லேலூயா. எழும்பினாதான் அந்த யுத்தத்தை மேற்கொள்ள. எழும்பி பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறவளா இருக்கணும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் பிசாசு சில சிறை இருப்புகளை நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். அதற்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை எடுக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ்தருடைய அனுபவத்தில் எஸ்தர் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருந்தா. மொர்தெகாய் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டிருந்தா. இன்னொரு தேசத்தில் சிறை அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தாங்க. மொர்தெகாய் பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் காவலனாக வாசல்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். எஸ்தரை ஆண்டவர் என்ன செய்தாரானால் அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலேயும் எஸ்தரை யாராக மாற்றிவிட்டார்? ராணியாக மாற்றிவிட்டார். காரணம் என்ன? அந்த சிறையிருப்பு எப்படி மாறினது? சிறையிருப்பின் தேசத்திலேயே அவள் ராணியாக மாற்றப்பட்டாள். எப்படி அவள் ராணியாக மாற்றப்பட்டாள்? சொல்லுங்களேன். எஸ்தருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியாதா? என்ன செய்தா எஸ்தர்? ஒரு ஜெபிக்கிற பெண்ணாக இருந்தாள். ஹல்லேலூயா. ஜெபம், உபவாசித்து ஜெபிக்கிற பெண்ணாக. அது சாதாரண உபவாச ஜெபம் இல்லை, அது கடுமையான உபவாச ஜெபம். எப்படி கடுமையாக உபவாசித்து ஜெபித்தா? 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தானும் தாதிமாரும் யூதகுலம் அனைத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து உபவாசத்தோடு அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சிறையிருப்பில் இருந்த இடத்திலேயே ஆண்டவர் யாராக மாற்றிவிட்டால்? ராணியாக மாற்றிவிட்டார். அந்த மொர்தெகாயை ஆண்டவர் யாராக மாற்றினார்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தார். சிறையிருப்பு தான், அதிலேயும் உயர்த்த ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் என்ன செய்ய முடியும்னு யாரும் கேட்க முடியாது. ஆண்டவரால் செய்யக்கூடிய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். அநேக சாட்சிகள் இந்த இடத்துல எழும்புகிற இங்கே வந்து எத்தனையோ பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை தேடுகிறபடினால், ஆண்டவரை வாஞ்சியோடு தேடி ஓடி வருகிறபடினால் ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது. அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நான் போன வாரத்தில் ஒரு சாட்சியை பார்த்து கொண்டிருந்தேன் யூடியூப்பில். ஓசூரில் ஒரு சபை. அந்த சபை பார்த்திங்கன்னா 25 வருடங்களுக்கு முன்பாக அந்த பாஸ்டர், கர்நாடகா பக்கத்தில் ஓசூர் என்று சொல்லுகிற இடத்துல அந்த பாஸ்டர் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யும்போது அவரை பயங்கரமாக ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க.
அந்த இடத்துல வந்து ஊழியமே செய்யக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் விடவே இல்லை. அடி வாங்கினாலும் எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் அதன் மத்தியிலையும் அவர் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். நரிக்குறவர்கள், அந்த இடத்துல நிறைய நரிக்குறவர்கள் எல்லாம் இருந்தாங்களா அந்த ஓசூர் பகுதியில். அப்புறம் அந்த நரிக்குறவர்கள் மத்தியிலெல்லாம் போய் இவர் ஊழியம் செய்து அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் பயங்கரமாக இவரை அடித்தாங்க. ஒரு நேரம் கத்தி எடுத்து ஒருத்தர் குத்துறதுக்கே வந்துட்டாராம். அந்த அளவுக்கு எதிர்ப்பின் மத்தியிலையும் இவர் விடாமல் போய் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஊழியம் செய்த போது இந்த நரிக்குறவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. நரிக்குறவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு அந்த வீடியோவில் பார்க்கும்போது உண்மையில் நரிக்குறவர்கள் வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்ட நரிக்குறவர்களுடைய வீடுகள் பெரிய பெரிய பங்களா வீடுகளை கட்டி ஆண்டவர் வாழும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் பாருங்கள். அவங்க அந்த இதையே மாற்றிட்டார், அவங்க சாயலே மாற்றிட்டார். அவங்கெல்லாம் சாட்சி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஆண்டவர் மாற்ற முடியுமா? இன்றைக்கி அந்த பாஸ்டருடைய சபையில் 7000 பேர் கிராமத்துலேருந்தெல்லாம் கூட்டமாக வராங்களாம். அற்புதங்கள் தானாக நடக்கிறது. எப்படி நடக்குதுன்னா, அவர் ஜெபம் பண்ணுறதுல அற்புதம் நடக்கிறது இல்லை. இங்கே வர இந்த நரிக்குறவர்கள், இந்த கிராமத்துலேருந்து வர ஜனங்கள், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க போய் ஜெபம் பண்ணுறாங்களாம். மரித்தவர்கள் கூட உயிரோடு கூட எழும்புறாங்களாம். அற்புதங்கள் எல்லாம் தானாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. அதான் எழுப்புதல் ஆரம்பிச்சாச்சு. ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் சாதாரண ஜனங்கள் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க. எனக்கு அதை பார்க்கும்போது நரிக்கிறவர்கள் அவ்வளோ பெரிய பங்களாவான வீடுகள் கட்டி அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனை மாற்றுகிற வல்லமை, சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற வல்லமை இந்த ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சிறைப்பட்ட அனுபவங்கள் கிடக்கிறது யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை அவங்க மதியினத்தினால அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம் வந்திருக்கலாம், அடிமைப்படுத்தப்பட்ட அனுபவம் வந்திருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அடிமை போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த அடிமைத்தனம்? கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன் இந்த சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்? ஒரு சிலரெல்லாம் அநேக பெண்கள் ஃபோன் பண்ணும்போது எனக்கு சொல்லுவாங்க, என் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளேயே எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு முன்னால் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு மாறணும். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படியாகத்தான் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அடிமைத்தனத்துக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம் மற்றவர்களுக்கு அடிமையாக கிடக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராக இருக்கணும்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இருக்கணும். நம்ம அடிமைத்தனத்தில் கிடப்பதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார்? ராஜாதி ராஜா. அவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரர். ஹல்லேலூயா. அவருக்குரிய எல்லாமே நமக்கு சொந்தமானவை. ஹல்லேலூயா. நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் சொன்னதுனால தான் இன்றைக்கு நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அநேகர் அடிமைத்தனத்துக்குள்ள கிடக்குறீங்க, சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்துக்குள்ள கிடக்குறீங்க, சிறையின் அனுபவத்துக்குள்ள கிடக்குறீங்க. அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? விடுதலை ஆக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் நாம் ஆளுகை செய்யும்படியாகத்தான் நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்து தான் ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷன் இந்த உலகத்தில் படைத்தார். ஆனால் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்த போது எல்லா ஆளுகையும் இழந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நாம் கிடப்போமானா இன்றைக்கு நம்மை விடுதலையாக்கி நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் அந்த அதிகாரத்தை திரும்பவும் நமக்கு கொடுத்து நம்மை ஆளுகை செய்யும்படியாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அதற்காகத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? நான் அடிமையாய் கிடக்க ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, என்னை ஆளுகை செய்யும்படியாகத்தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அதுக்காக மற்றவங்க மேலே போய் அதிகாரத்தை செலுத்துவதற்காக அல்ல, நமக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு வாழும்படியாகத்தான் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 47-50 வரைக்கும் வேகமாக படிங்க. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்தோ அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று நாங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கு தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரக்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. ஆமென். எவ்வளோ பாவம் செய்து அக்கிரம நடவித்து தம்மை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் சாலமன் ராஜா ஜெபிக்கிற ஜெபம், சாலமன் ராஜா ஜெபித்த ஜெபம் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வீட்டில் போய் படித்து பாருங்கள். அவர் ஆலயத்தை கட்டி, அந்த ஆலயத்துக்கு முன்ன பெரிய ஆலயத்தை கட்டி அதற்கு முன்பாக முழங்கால நின்று கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? உம்மை விட்டு தூரமாக போன ஜனங்கள் கூட அவங்க இந்த இடத்துல வந்து மனம் திரும்பி உம்மை தேடி உம்முடைய முகத்தை தேடி ஜெபிக்கும்போது அவங்க பாவத்தை மன்னித்து அவர்கள் சிறையிருப்பிலிருந்து அவர்களை என்ன செய்யணும்? நீங்கள் திருப்பணும், அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக சாலமன் ராஜா ஜெபிக்கிறார். இன்றைக்கு பாவத்திலே நாம் போயிருந்தாலும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், சரியாக ஜெபிக்கலை, சரியாக ஆண்டவரை தேடலை, சரியாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலை, ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கிற அனுபவங்கள் இருக்குமானால் அதையெல்லாம் விட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் கிடக்குறீங்கல்ல, ஏதோ ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறீங்கல்ல, அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால் நாம் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே வந்து சத்தியத்தை கேட்கும்போது அதை கேட்டு அதன்படி தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். சங்கீதம் 53:6 சொல்லப்பட்டிருக்கு, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு என்ன வரும்? களிப்பு வரும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி வரும். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பிட்டார்னா என்ன வரும்? களிப்பு வரும், மகிழ்ச்சி வரும். துக்க முகத்துடனே நாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்துடனே சிலரையெல்லாம் பிசாசு சிறைப்பிடித்து எப்படி வச்சுருக்கான் தெரியுமா? அப்படியே துக்கத்தில் அமிழ்த்தி வச்சிருக்கிறான், துக்கப்படும்படியாக அமிழ்த்தி வச்சிருக்கிறான், துக்கத்திலே வச்சிருக்கிறான். பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து சிறையிருப்பில் கட்டி வச்சிருக்கிறான். அந்த சிறையிருப்பிலேருந்து ஆண்டவர் திருப்பிட்டார் என்றால் களிப்பும் மகிழ்ச்சியும் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அம்மாவுடைய சாட்சியை கேட்டேன். அந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, 10 வருஷமாக குழந்தை இல்லையா அவங்களுக்கு. 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ப்ரேயருக்கு போய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களா, ஆண்டவர் எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, எனக்கு நீங்கள் எனக்கு குழந்தைய தர வல்லமை உள்ளவங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம். அவங்க இந்த ப்ரேயர் ஆயில் எடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்களாம், கொஞ்சம் ப்ரேயர் ஆயில்
குடிக்கும்போதே விசுவாசத்தோடு சொல்லுவாங்களாம், ஆண்டவரே இந்த ஜெப எண்ணெயை நான் குடிக்கிறேன், இது எனக்கு குழந்தைய கட்டாயம் இதன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை உருவாகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே அந்த ஜெப எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி குடிப்பாங்களாம். அப்படி திடீர்னு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டே இருந்தாங்களாம். ஒரு 6 மாதம் கழித்து இவங்க டாக்டர் போய் செக் பண்ண போனால் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த சிறையிருப்புலேருந்து வெளியே வர்றதுக்கு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி அந்த சமூகத்தில் அந்த ஜெப எண்ணெய் விசுவாசத்தோடு குடிச்சு, அது நம்ம பாட்டிலாக குடிச்சிடாதீங்க எண்ணெயை போய், அதுக்கு ஒரு சொட்டு தான் குடிச்சிருப்பாங்க. ஆனால் 6 மாதமாக அவங்க ஜெபம் பண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்களாம். டாக்டர் 6 மாதத்துக்கு அப்புறம் போய் செக் பண்ணால் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் சிறையிருப்பு ஆண்டவர் திருப்பிட்டார்னா உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வரப்போகிறது. ஆண்டவர் திருப்புவார். எப்போது திருப்புவார்? நாம் அவரை தேடும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை விடாமல் பற்றி கொள்ளும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறார்களோ, அவர்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். நீங்கள் அடிமை இல்லை, யாருக்கோ அடிமையாக கிடக்குறீங்களா? வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வீட்டிலையோ யாருக்கோ அடிமையாக கிடக்குறீங்களா? நான் கல்யாணம் சில பெண்கள் சும்மாவே சொல்லுவாங்க, நான் அந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் கிடக்குறேன் சிஸ்டர், நான் அந்த வீட்டில் அடிமை மாதிரி தான் கிடக்குறேன் சிஸ்டர். உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை செய்கிறதெல்லாம் வேலைக்காரி எல்லாம் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு செய்கிற கடமையெல்லாம் அதெல்லாம் வேலைக்காரி இல்லை, அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். ஹல்லேலூயா. அதெல்லாம் வேலைக்காரின்னு சொல்லக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்கிறது அது கடமை. ஆனால் வேலைக்காரி மாதிரி சில நேரங்களில் சில இடங்களில் இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் அடிமையை போல வைத்திருக்கிற அனுபவங்கள். சில பெண்களை சில பேர் அடிமையாக தான் வச்சுருப்பாங்க. எதுக்குமே ஒரு உரிமை கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு அவங்களுக்கு சுதந்திரமாக எதுவும் செய்வதற்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருப்பீங்கன்னா, சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருப்பீங்கன்னா, இன்றைக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது களிப்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எந்த சிறையிருப்பில் இருக்கீங்களோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவர். எரேமியா 29வது அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் நான் உங்களை என்ன செய்வேன், உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் சமூகத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு ஆண்டவரை தேடி பாருங்க. முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுவீங்கன்னா அசதியாக நீங்கள் ஆண்டவரை தேட மாட்டீங்க. காலையிலே எழும்பி உற்சாகத்தோடு ஆண்டவரை தேடுவீங்க. எப்போதும் ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஆண்டவரை தேடுவீங்க. ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திருப்பிடுவீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆண்டவரை முழு இதயத்தோடு நீங்கள் தேடுவீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்ய மாட்டீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்மிடத்தில் வரும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் வரும்போது, இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, இந்த பாவம் ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன செய்வீங்க, அதை விட்டு விலகி கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும்போது நாம் அவர்களை கண்டுபிடிப்போம். ஹல்லேலூயா. அவரை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க? முழு இதயத்தோடும் ஒரு நாள் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை மணி நேரம் ஆண்டவரை தேடுறீங்க? தாவீது தேடினார், அந்தி சந்தி மதியான நேரத்தில் தேடினார். ஒரு நாள் அவர் எழுதியிருக்கிற அவருடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன்னு எழுதியிருக்கிறார். அவருடைய ஆண்டவர் அவருடைய நீதி நியாயங்களை நினச்சி 7 தரம் துதிக்கிறாராம்.
அது மாதிரி ராக்காலத்திலே ராச்சாமத்திலே எழும்பி என் கண்கள் விழித்துக்கொள்ளும். எதுக்காக? வேதத்தை தியானிக்கும்படியாக, வேதத்தை பிரமாணங்களை தியானிக்கும்படியாக. அதிகாலையிலே ராக்காலத்திலே என்னுடைய கண்கள் விழித்து கொள்ளோன்னு எழுதியிருக்கிறார். அதுதான் வாஞ்சியாக தேடுறது, அதான் முழு இதயத்தோடு தேடுறது. எப்படியெல்லாம் ஆண்டவரை ஆரம்பத்துல எல்லாம் தேடினீங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக தேடுவாங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எப்படி ஆகிரும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்புறம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போயிடுவாங்க. ஆனால் அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவரை முழு இருதயத்தோடு எப்போ எல்லாம் ஆண்டவரை தேட முடியுமோ, எப்படியெல்லாம் தேட முடியுமோ அப்படியெல்லாம் ஆண்டவரை நாம் தேடும்போது நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு எஸ்தர் ராஜாத்தி 3 நாட்கள் எஸ்தர் ராணியாக அடிமைத்தன தேசத்தில் ராணியாக பதவியேற்று கொஞ்ச நாட்கள் தான் இருந்தது. ஆனால் அவன் எனக்கு யோசிக்கலை, என்னுடைய சரீரம் மெலிந்து போயிருமோ, என் அழகு போயிருமோ. ஏற்கனவே ராஜா ஒருத்தியை தள்ளிட்டார். இப்போ நான் 3 நாட்கள் தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்தேன்னா என் அழகு என்ன ஆகிறது, என்னுடைய தோற்றம் என்ன ஆகிறது, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என் ஆண்டவரை நான் தேட போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீதிக்காக நான் நிற்க போகிறேன்னு சொல்லி அவள் தன்னை அர்ப்பணி. அவள் என்ன சொன்னால், நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி, என் ஜனத்தின் மீட்புக்காக நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் மனம் திரும்பணும், மற்ற ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக, உங்கள் குடும்பத்தாரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, உபவாசித்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? அவர்கள் சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறீங்களா? உபவாச ஜெபம்லாம் குறைந்து போயிடுச்சா? நல்ல ஆண்டவர் சமூகத்தில் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் வரும்போது ஆண்டவர் சிறையிருப்பை திருப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும் போது, ஆண்டவர் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு காணப்படுவார். எங்கெங்கேயோ நீதிக்கு போய் நிற்கிறீங்களே, எங்கெங்கேயோ போய் நியாயத்துக்காக காத்து கிடக்கிறீங்களே, ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடந்து பாருங்க, உங்கள் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே ஓடி ஓடி வர்ற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஓடி ஓடி வராங்க, ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு வரீங்க, வாஞ்சியோடு வரீங்க. வாஞ்சியோடு வருகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 14வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 14:2-5 வரைக்கும். ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தலத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரர்களாகவும் ஏலக்காரிகளாகவும் கையாண்டு தங்கள் சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் தன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமையாக்க பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவர்கள் ஒளிந்து போவானே, பொன்னகரின் ஒளிந்து போயிட்டே, கர்த்தர் துஸ்தரின் தண்டாயத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. எப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் போது ஒடுக்கினவன் ஒளிந்து போவான். ஹல்லேலூயா. பொன்னகரி ஒளிந்து போனான். அவன் எல்லாம் ஒளிந்து போயிட்டான். நாசம் பண்ண நினைச்சவன், நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் எல்லாரும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவாங்க. சிறை பிடித்து வைத்திருந்த பிசாசு அது ஒழிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் சந்தோஷமாக என்ன செய்வோம், ஆண்டவரை துதிப்போம். அந்த சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து நம்ம ஆண்டவர் தூக்கி எடுக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்குள்ள கடந்து வரும். துன்மார்க்கன் ஒளிந்து போவான், நம்மை ஒடுக்கினவர்கள் ஒளிந்து போவார்கள். நமக்கு விரோதமாக எழும்பின யாராக இருந்தாலும் சிறைப்பிடித்து வைத்திருந்தவர்கள் எல்லாரும் நமக்கு அடிமைகளாக மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் என்ன அடிமையாக வச்சாங்களோ, யார் என்ன சிறைப்பிடிச்சு வச்சாங்களோ, அவங்க எல்லாம் தேடியும் நான் என்ன செய்ய முடியாது, காணாமல் போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒளிந்து போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். ஹல்லேலூயா. இனி ஒடுக்கிறது நம்ம வாசல்ல என்ன செய்யறது இல்லை, வரப்போகிறது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை சொல்லும்படியாகத்தான் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆண்டவர் விசேஷமாக இன்றைக்கு விடுதலையாக்க போகிற சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து. எப்படிப்பட்ட சிறையாக இருந்தாலும் நீங்களாம் நினைக்கலாம், இந்த மனுஷங்கிட்ட இந்த சிறையின் அனுபவத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஆண்டவர் விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா.
சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து தூக்கி எடுக்க வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் உங்களை விடுதலையாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு ஆண்டவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இனி அடிமையாக இருக்க போவதில்லை. உங்களுக்கு அடிமையாக மற்றவங்க என்ன செய்ய போகிறாங்க? மாற போகிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அடிமையாக இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு அடிமையாக அநேகர் மாற போகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு நேரம் தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போன நாள் ஒரு நாள் வந்தது. அவனுடைய 2 மனைவிகள், பிள்ளைகள், அவனுக்கு இருந்த எல்லா பொருட்களும் என்ன செய்துட்டாங்க? அமலேக்கியர் வந்து சிறைப்பிடித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சிக்லாக் என்று சொல்லுகிற இடத்துலேருந்து எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த தாவீது என்ன செய்தார் தெரியுமா? போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார்? ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா? ஆண்டவரே, பெரிய படை வந்து எனக்கு இருந்த எல்லாவற்றையும் பொருட்கள், என்னுடைய மனைவிகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா? அப்போ இந்த தாவீதோடு கூட 600 பேர் தான் இருந்தாங்க. 600 பேரை வச்சு எப்படி யுத்தம் பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியல. அப்போ அவங்கள கூப்பிட்டு தான் அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போ, இப்போ இந்த தண்டை பின்தொடர்ந்து போ. ஹல்லேலூயா. அந்த பின்தொடர்ந்து போன்னு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சார்? அந்த 600 பேரையும் கூப்பிட்டு போனார். போகும்போது வழியில் 200 பேர் போகிற வழியில் என்ன செஞ்சிட்டாங்க? டயர்ட் ஆகிட்டாங்க. யுத்தத்துக்கு அவங்களால போக முடியல. 200 பேர் வழியிலே நின்றுட்டாங்க. இப்போ 400 பேரோடு தான் போகிறாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னபடினால பின்தொடர்ந்து போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னதுனால அவர் தைரியமாய் 400 பேர் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தைரியமாய் முன்னேறி போகிறார். முன்னேறி போய் அந்த சத்துருக்கள் எல்லாரையும் அழித்து போட்டு இவருக்குள்ள எல்லாவற்றையும் நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் இருக்குது. 19வது வசனம் மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரராகிலும் குமார்த்திகளாகிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் சிறிய குமாரராகிலும் குமாரத்தி எல்லாவற்றையும் ஒன்று கூட தவறாதபடி எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். யார் சிறைப்பிடித்து கொண்டு போனது? அமலேக்கியர் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் தாவீது ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேட்டபோது ஆண்டவர் அந்த தண்டை பின்தொடர்ந்து போன்னு சொன்னார். இன்னைக்கு பிரச்சனைகள் வரும்போது, சிறைப்பிடிக்கப்படுகிற அனுபவங்கள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து கேட்குறீங்களா? ஆண்டவரே, இந்த சிறைப்பிடித்துட்டு போயிடுச்சு, பிசாசு எல்லாத்தையும் சிறைப்பிடித்து வச்சிருக்கு, நான் இதில் என்ன செய்யணும்? இதை நான் எப்படி இந்த யுத்தத்தை பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்லுவார். நீ போன்னு சொல்லுவார், நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்லுவார், இல்லைன்னா இந்த காரியத்தை இப்படி செய்யன்னு சொல்லுவார். ஆண்டவர் ஞானத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படி அந்த தாவீது கேட்டபடியினால, கேட்டு அந்த தண்டை பின்தொடர்ந்தபடியினால ஒரு பொருளை கூட தாவீது என்ன செய்யலை? மிஸ் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. தவற விடவில்லை. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்துரு உங்கள் வாழ்க்கையில் திருடி கொண்டு போன எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்று கூட தவறாதபடி எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சாத்தானே, உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஒன்று கூட என்ன செய்வதில்லை? தவறி போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து வந்திருப்பீங்கன்னா, அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போயிருக்கலாம், அநேக நன்மைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை நீங்கள் இழந்தவர்களை சிறைப்பிடிப்புக்குள்ள போயிருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் ஒன்று கூட விடாதபடி, தவறாதபடி ஆண்டவர் திருப்பி கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போறோம். இன்றைக்கு நான் இழந்த எல்லாவற்றையும் ஒன்று கூட நான் தவறாதபடி எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளணும் ஆண்டவரே. அதற்கு முன்பதாக எழும்பி நின்று அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாமா? ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற திருப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஆனந்த துதி ஒலி கேட்கும்,
ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும். ஆமென். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீ. ஆமென். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றுன்னல் நாதர், போற்றிய பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லை. அல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லை. ஆனந்த. ஆமென். ஓஷிகபாரா. ஓ thank you Lord. தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும்.
ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய ஆமென் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஓரமா சந்தரா கபரபா எல்லாரும் ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. ஆண்டவரே நான் உண்மை விட்டு ஒருவேளை தூரமாய் போயிருப்பேன் ஆனால் அப்பா நான் உண்மை விட்டு அப்பா உமக்கு துரோகம் பண்ணியிருப்பேன் ஆனால் நான் பாவம் செய்திருப்பேன் ஆனால் தேவரி தயவா என்னை மன்னித்து ஹல்லேலூயா என் சிறையிருப்பை திருப்புங்கப்பா ஹல்லேலூயா. கேளுங்க எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே என் சிறையிருப்பு மாறட்டும். ஓரிமா கரா சந்தரபா ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. வாய்களை திறந்து ஆண்டவரே என் சிறையிருப்பு மாறணும். சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல ஓ சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர் நீர். ஹல்லேலூயா. அப்பா என் சிறையிருப்புக்கு என்ன காரணமாக இருந்தாலும் தேவரி தயவாய் மன்னிப்பீராக. அரிமா சந்தரா கபாரபா. சத்ருவினை அடிமை கொள்ளக்கூடாது, சத்ருக்கு நீ அடிமையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா கமானா தீரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரபா. துஷ்டன் ஒளிந்து போனான். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடும் போது ஹல்லேலூயா ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. ஆண்டவரை உற்சாகத்தோடு தேடு. ஹல்லேலூயா. உபவாசத்தோடு தேடு, ஜெபத்தில் தேடு. ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா கபாரபா. உன்னுடைய சிறை வாழ்வு மறையத்தக்கதாய், ஓ சீர் வாழ்வு எழும்பத்தக்கதாய். ஓரிமா கரா சந்தரா தீனா ஹந்துரா கபாரபா. எந்தென்ன காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் விட்டு விலகு. ஹல்லேலூயா. ரிமா கரா தீனா சந்தரபா. ஓரி கபாரா தீரா கபாரபா. ஹல்லேலூயா. உன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். பயப்படாதே. இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும்படியாகத்தான் இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த அடிமைத்தனத்துக்குள்ள நீ கிடக்கிறாயோ அந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஓரிமா சந்தரா. ஹல்லேலூயா. நீ யாருக்கு அடிமை ஆவது இல்லை. ஓரிமா கரா தீனா சந்தரபா. ஹல்லேலூயா. உன்னை ராஜாவாக ஆசாரியனாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. எல்லா சிறை இருப்புகளும் மாறுகிறது. ஓரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. உன்னை சிறை பிடித்து வைத்திருந்த அந்த சத்துருக்கு எதிராக நீ யுத்தம் பண்ணு. ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரபா. உன்னுடைய குடும்பத்தில் யார் யாரை சத்துரு சிறை பிடித்து வைத்து இருக்கிறதோ அந்த சத்துருக்கு எதிராக நீ யுத்தத்தை செய். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கமானா தீரா கபாரபா. அந்த சிறை இருப்பிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கும்படியாகத்தான் உன்னை ஒரு யுத்த வீரன் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. எவற்றையெல்லாம் இழந்தாயோ அவற்றையெல்லாம் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானே, ஒன்றும் விடாதபடி, ஒன்றும் விடாதபடி, ஒரு பொருள் கூட விடாதபடி எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல உன்னுடைய சிறை இருப்பில் நீ இழந்தது எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஓரமா சந்தரா கபாரபா. ஓரி கபாரபா. ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதியில் குறைவுபட்டு இருக்கிறாய் உண்ட சமூகத்தில் கேளு. ஆண்டவரே இந்த ஜெபத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், நான் உண்மை தேடுவதில் குறைவுபட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் அறிக்கையிடு. இந்த நேரத்தில் ஆண்டு சமூகத்தில் அறிக்கையிட்டு ஓரிமா சந்தரா கமானா தீரா கபாரபா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது அவர்களை சிறையிருப்புக்கும் அடிமைத்தனத்திற்கும் ஓ ரிமாக்கரா தீனா சந்தரவா சிறுமைப்படுத்துதலுக்கும் ஒப்பு கொடுத்தார். ஓ இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறையிருப்பு உனக்கு இருக்குமானால் நீ மனம் திரும்பும் போது ஹல்லேலூயா ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது என்னென்ன பாவங்கள் இடத்துல இருக்கிறதோ அவற்றையெல்லாம் விட்டுவிடு. ஹல்லேலூயா. ஓ ரிமா சந்தரபா. ஹல்லேலூயா. ஓ நீ சண்டை போட போகாத. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உனக்காக நிற்பார். ஹல்லேலூயா. ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஹல்லேலூயா. பலவந்தனால சிறை பிடிக்கப்பட்டது
அது கூட விடுதலையாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பலவந்தனால சிறைப்படுத்தப்பட்டது கூட ஓ ரிமாஷி கபாரபா எப்படிப்பட்ட ஓ ஹல்லேலூயா பலமான காரியங்கள் சிறைப்படுத்தி வைத்திருந்தாலும் இன்றைக்காவது விடுதலை ஆகும். உன்னுடைய குடும்பத்தில் அது விடுதலை ஆகும். ஓ ரிமா சந்தரா கபாரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. ஓ பாழாய் கிடக்கிறது, ஓ சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில கிடக்கிறது எல்லாம் அரண்மனையாக மாற போகிறது. அதற்குரிய நாள் வருகிறது. காத்திரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் போது ஓ ரிமா சந்தரா கபாரபா ஹல்லேலூயா எப்படிப்பட்ட பலவந்தனால் சிறைப்படுத்தப்பட்ட காரியங்களும் அது விடுதலையாக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஓ ரிமா சந்தரா கபாரபா ஹல்லேலூயா. உன்னுடைய கையில கொடுத்திருக்கிற ஆயுதம் அதுதான். ஆண்டவருடைய கரத்தில் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரே, ஜெபம் என்னும் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரே. ஓ ரி கபாரா சந்தரா கபாரபா. எத்தனை நாள் நான் அந்த அடிமைத்தனத்தில் கிடக்கிறது என்று அநேக நாட்கள் ஓ வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே. இந்த குடும்பத்தில் நான் ஒரு அடிமை போல இருக்கிறேன். ஓ ரிமா சந்தரா கபாரபா ஒரு விடுதலை இல்லை எனக்கு. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. அந்த நாகமானின் வேலைக்கார பெண்ணுக்கு ஒரு விடுதலை வந்ததே. ஓ ஆண்டவருடைய ஊழியத்தை நீ செய். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவி. ஆண்டவருக்காக நீ நில்லு. ஹல்லேலூயா. எனக்கு சிறைப்படுத்தப்பட்ட அனுபவம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்காதே. ஓ ரிமா கரா சந்தரா கபாரபா ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யார் யாரை பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருந்தானோ, யார் யாரை அடிமைத்தனத்தில் பிசாசு வைத்திருந்தானோ அவர்கள் எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ரிமா கரா சந்தரபா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையின் அனுபவங்களும் இன்றைக்கு மாறுகிறது. ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். அது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். ஓ ஒரு வியாதி என்ன சிறையில் நீ இருக்கிறாயோ, பல வருடங்களாக இந்த வியாதி என்னை விட்டு போகாமல் இருக்கிறது, இந்த வலி என்னை விட்டு போகாமல் இருக்கிறது. ரிபா சந்தரா கபாரபா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. ஓ ரி கபாரா சந்தரா கபாரபா ஹல்லேலூயா. அந்த வியாதி என்ற ஹல்லேலூயா சிறுமைப்படுத்துவதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த சிறை அனுபவத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். ரிபா கரா சந்தரா. ஓ ரிபா லக்கரா தீனா ஷபா கபாரபா. ஓ ரிக்கரா தீரா கபரபல பரபல பரபா. ஓ உன் மேல விழுகிறது ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அந்த சால்வையை பெற்றுக்கொள். ஆண்டவருடைய சால்வை உன் மேல விழுகிறது. பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அதிகாரத்தை உனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஓ ரிமா கபாரபா சந்தரா கபாரபா. நீ அடிமையாய் கிடந்த உன்னை அதிகாரமுள்ளவளாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓ ரிமா கரா தீனா சந்தரா கபாரபா. சத்துருவின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி ஒட்டுகிறார். ஹல்லேலூயா. அவன் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அவனை ஜெபிக்க விடாதபடி, ஓ வேதத்தை வாசிக்க விடாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையை உரிமைப்படுத்தி கொள்ள விடாதபடி, ஓ சத்துருவினை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சால்வை உன் மேல விழுகிறது. ஓரி கபாரா சந்தரா கபாரபா. ஓரி கரபல பரபலபா ஷபர பரபல பரபா. ஓரி மா தீரா கபாரபலபா. ஹல்லேலூயா. எத்தனை சிறையிருப்புகளில் இருந்து ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கினார். இன்னும் உன்னை விடுதலையாக்குவதற்கு நீ எழும்பு. ஒரு தெபோராளாக எழும்பு. ஹல்லேலூயா. ஒரு யாகேனாக எழும்பு. ஹல்லேலூயா. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. ஓரிமா சந்தரா கமான அதீரா கபாரபா. யாபீனுடைய கீழே ஒடுக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஓரிமா சந்தரா கபாரபா. எழும்பு. ஹல்லேலூயா. ஓ நீ எழும்பாத வரையிலும் சத்துரு எழும்புவான். சத்துரு அடிமைப்படுத்தி கொண்டிருப்பான். ஓ சாத்தான் குடும்பத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருப்பான். சாத்தானுடைய குடும்பத்தை சிறைக்குள்ள வைத்திருப்பான். நீ எழும்பு. ஹல்லேலூயா. ரிமா கரா சந்தரபா. ஓ ரி கபாரா தீரா கபரபலபா ஷபலபரபா. ஓ ரி கபரபலபரபா. ஹல்லேலூயா. ரிமா கரா தீனா சந்தரபா. ஓ ரி கபரபா தீரா கபரபலபரபா. அதற்காகத்தானே அழைக்கப்பட்டாய், அதற்காகத்தானே தெரிந்தெடுக்கப்பட்டாய். ஓ ஹல்லேலூயா. எழும்பு. ஹல்லேலூயா. ஒரு யாகேலாக நீ
எழும்பு. ஓ ரிமா சந்தரா கபாரபா ஹalleluya. ஓ சத்துருவின் தலையில ஆணி அடிக்கும் அதிகாரத்தை ஓ உன்னுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. ஓ ரிமா கபாரபா சந்தரா கபாரபா. ஓ உன் வீட்டுக்குள்ள அமைதி இல்லையே, உன் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையே. ஓ ரிமா சந்தரபா, நீ எழும்பாமல் இருக்கிறபடினாலதான், நீ ஆண்டவருக்காக எழும்பாமல் இருக்கிறபடினாலதான் உன் வீட்டுக்குள்ள சத்துரு புகுந்து எல்லாரையும் அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறார். ஹalleluya. ஓ சத்துருவை எதிர்த்து நில். ஓ சத்துருக்கு எதிராக நின்று போராடு, யுத்தம் பண்ணு. ஹalleluya. உன்னுடைய முழங்கால் முடங்கட்டும். ஓரி கபாரா சந்தரா கபாரபா. ஆவியானவர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. ஹalleluya. ஓரி கபாரா சந்தரா. எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்தும் நீ விடுதலையாக்கப்பட்டாய். எல்லா அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருந்தும் நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஹalleluya. ஓரி மக்கபாரா சந்தரா மக்கபாரபா. துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவது இல்லை. ஓரிமா கபாரபா. ஓ தேங்க்யூ லார்ட். ஒளிந்து போனான் துன்மார்க்கன், ஒளிந்து போனான். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். ஓரிமா சந்தரபா. உன்னை ஒடுக்கினவன், உன்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தவனுடைய கரங்கள் ஓ தளர்ந்து போகிறது. ரிமாகாரா சந்தரபா. ஓ ஹalleluya. பயப்படாதே. ஓ ஹalleluya. ஓ ரிமாகாரபா சந்தரபா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. பிசாசின் கிரியைகளை கண்டு பயப்படாதே. பிசாசு ஒன்று செய்ய முடியாது. ஓ ரிமாகா பரபா சந்தரபா. ஹalleluya. ஓ நீ பிசாசை அடக்கி ஆளும்படியாகத்தான் உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ரிபாகாரா தீனா சந்தரபா. உன்னுடைய முழங்கால்கள் பலப்படுத்தப்படட்டும். ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேடு, முழு உற்சாகத்தோடு ஆண்டவரை தேடு, விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. ஓ ரிமா கபாரா சந்தரபா. உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எங்கே? உனக்கு சொன்ன வார்த்தைகள் எங்கே? எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது. ஓ ரிமா கபாரபா. ஒன்றும் விழுந்து போகவில்லை. ஓ ஹalleluya. ஒன்றும் மறந்து போகவில்லை. ஆண்டவர் ஒன்றை மறந்து போகவில்லை. சில சிறை இருப்புகள் உனக்கு சில காலத்துக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஓ ரிமா கரா சந்தரபா. ஹalleluya. அந்த காலத்துக்கு பின்பதாக ஓ ஹalleluya மகிழ்ச்சியும் ஓ கம்பீர சத்தமும் உனக்கு உண்டாகும்படியாய் அந்த சிறை இருப்பிலிருந்து நீ விடுதலையாக போகிறாய். ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொள், அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். ஹalleluya. ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹalleluya. அநேகருடைய கால்களை கட்டி வைத்திருந்த சத்துரு ஓ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. நீ வெளியே போக முடியல. ஓ ஹalleluya. ஆண்டவருக்காக வாழ முடியல. ஓ ஹalleluya. உன்னுடைய கால்களை சத்துரு கட்டி வைத்திருந்தான். எந்த சத்துரு கட்டினானோ அந்த சத்துரு ஒளிந்து போகிறான். ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹalleluya. விடுதலையோடு. ஹalleluya. ஓ தேங்க்யூ லார்ட். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்துக்கொள். ஓ ரிமா கபாரபா சந்தரா கபாரபா. ஹalleluya. இன்றைக்கே 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 எல்லா சிறை இருப்பிலிருந்து ஒரு விடுதலை, எல்லா சிறை இருப்பின் அனுபவத்திலிருந்து ஒரு விடுதலை. ஓ ரிமா கரபா சந்தரா கபாரபா. ஓ ரி கபாரபா. உன்னுடைய ஆவியில ஓ உன்னுடைய ஆவியை சத்துரு பிடித்து வைத்திருந்தான். ஓ ஆவியில விடுதலை இல்லாதபடி, ஆவியில விடுதலை இல்லாதபடி, ஜெபிக்க முடியாதபடி ஓ ரி கபாரா சந்தரபா. ஹalleluya. அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. அந்த சிறையிருப்பிலிருந்து இன்னைக்கு விடுதலை ஆகிறாய். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓ ரிகபாரா சந்தரபா. ஹalleluya. உன்னுடைய வீட்டுக்குள்ள ஆனந்த துதி ஒலி கேட்க போகிறது. ஆனந்த துதி ஒலி கேட்க போகிறது. ஹalleluya. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திர. சிறை வாழ்வு எல்லாம் மறையும். சீர் வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறது. ஓ ரிமாகரா சந்தரபா. ஹalleluya. அந்த சங்கிலிகள் சத்துரு கட்டி வைத்திருந்த சங்கிலிகள் எல்லாம் அப்படியே தெரிப்புண்டு போகிறது. எல்லாம் தெரிப்புண்டு போகிறது. ஓ ரிமாகரா தீனா சந்தரபா. ஓ ஹalleluya. எந்த ஆவி எல்லாம் கட்டி வைத்திருந்ததோ குடிகார ஆவிகள் வெளியேறுகிறது. உன்னுடைய குடும்பத்தை விட்டு. ரிமாகரா சந்தரா கபாரபா. ஓ குடிகார ஆவிகள் அந்த கட்டு சங்கிலி உடைக்கப்படுகிறது. ஓ அந்த சங்கிலி உடைக்கப்படுகிறது. ஓ ரிகமானா தீரா ஷமா கரா தீரா கபாரபா. ஓ ரிகரா தீனா சந்தரபா கபாரபா. ஓ ஹalleluya. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. அந்த
சங்கிலிகள் தெருப்புண்டு போகிறது. யாரெல்லாம் கட்டி வைத்திருந்தானோ அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ விடுதலை விடுதலை. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே, நீங்க விடுதலையாக்கி விட்டதற்காக மக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி தகப்பனே. பாவத்துக்கு அடிமையாய் கிடக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. உன் வீட்டுக்குள்ள பாவம், ஹல்லேலூயா, ஓ யாரெல்லாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பாவ சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது. அந்த சிறை வாழ்விலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓ மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பா மக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த சிறை வாழ்வு எல்லாம் முடிவுக்கு வருகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். அநேக அடிமைத்தனங்கள், சிறை வாழ்வு இதெல்லாம் இன்றைக்கு நீர் முடித்து போட்டதற்காக மக்கு ஸ்தோத்திரப்பா. இன்றைக்கு நான் மறுபடியும் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. நான் முழுவதுமாய் உமக்காக நான் வாழ்வேன்ப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்மை விட்டு தூரமாய் போக மாட்டேன். உம்மை விட்டு நான் விலகி போக மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களிலே முறுமுறுத்து கீழ்ப்படியாமல் அந்நிய ஜாதியுடனே கலந்து அவர்கள் செய்வதெல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் விட்டு விலகுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அவர்களைப் போல நான் என் நேரத்தை பேசி பேசி என் நேரத்தை நான் வீணாக கழிக்க மாட்டேன். நான் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஓ ரிமா சந்தரா கபாரபா உம்மை தேடுவதற்கு உற்சாகத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை தேடுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை உண்மையில் இறங்குகிறது. ஓ ஹல்லேலூயா. அவருக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். அவருக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்டவள். ஓ தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. அநேக சிறையிருப்புகளுக்குள்ள நீ போய்விட்டாய். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் அந்த சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவரோடு கூட உன்னை இணைத்திருக்கிறார். ஓ ரிமாலாக்கரா சந்தரபா. ஹல்லேலூயா. அவரோடு கூட நீ ஆளுகை செய்ய போகிறாய். அவரோடு கூட நீ ஆளுகை செய்ய போகிறாய். அந்த பெரிய பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஓ ரிமாக்கரா தீனா சந்தரா கபாரபா. ஓ தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி தகப்பனேப்பா. ஒரு விசேஷித்த அபிஷேகம் உன்மேல இருப்பதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த வல்லமை உன்மேல இறங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ரிமாக்கரா சந்தரபா கபாரபா. அந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக எந்த பிசாசின் சிறையை நிற்க முடியாது. ஓ அடிமைத்தனமும் நிற்க முடியாது. உன்னை அடிமைப்படுத்த முடியாது. ஆண்டு உன்னோடு கூட இந்த பலத்த காரியங்களை செய்து உன்னை மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வரப்போகிறது. உன்னை தலை உயர பண்ணுகிற நாட்கள் வரப்போகிறது. அடிமைப்பட்டிருந்த தேசத்தில் தானே மொர்தெகாயுடைய தலை உயர்த்தப்பட்டது. எஸ்தருடைய தலை உயர்த்தப்பட்டது. அடிமைப்பட்டிருக்கிற இந்த ஸ்தலத்தில் தானே உன்னுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். உன்னுடைய தலையாண்டவர் உயர்த்துவார். ஓ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உன்னை உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஓ ரிக்கரா தீனா ஹந்துரா கபாரபா. ஓ ஹல்லேலூயா. உன்னை துன்பப்படுத்தினவர்கள், உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை சிறைப்படுத்தினவர்களை நீ தேடியும் அதன் பின்பு காண முடியாது. ஓ ரிக்கபாரா சந்தரா கமானா. ஓ ரிக்கரா தீரா கபாரபா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி தகப்பனேப்பா. ஓ சிறை வாழ்வு மறைகிறது. சிறை வாழ்வு மறைகிறது. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். எல்லா சிறையின் அனுபவங்களும் மாறுகிறது. ஓ ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல உன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். இது எப்படி நடந்தது என்று உனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் திருப்பி விட்டார். ஹல்லேலூயா. பயப்படாதே. உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்போது இருக்கிற நிலைமை போல அல்ல. ஓ ரிமா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும். அநேகர் உன்னை ஆச்சரியத்தோடு பார்க்கிற நாட்கள் வரப்போகிறது. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உனக்கு கொடுக்கிற ஆண்டவர். துயரத்துக்கு பதிலாக களிப்பை கொடுக்கிற ஆண்டவர் அவர். ஓ ரிமா கரா சந்தரா கபாரபா. ஹல்லேலூயா. உன்னை உயரத்தில் கொண்டு போய் வைக்க போகிறார். அவருக்கு முன்பாக நீ நிற்பாயானால், முழு இதயத்தோடு ஆண்டவரை தேடுவாயானால், அவருக்கு உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பாயானால், அவர் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்க போகிறது. தேங்க்யூ லார்ட். மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தடைகளையும் ஆண்டவர் விலக்கி போட்டதற்காக நன்றி அப்பா. எல்லா சிறையிருப்புகளை மாற்றி போட்டதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு நீர் அனுப்புகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரப்பா. அவர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா சிறையிருப்புகளும் இன்றோடு ஒரு முடிவுக்கு வருகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரப்பா.
இவர்கள் இன்னும் உம்மை நெருங்கி சேரட்டும், உம்மை தேடட்டும். மக்க சாட்சிகளாய் நீர் இவர்களை வைக்க போகிறதற்காக மக்க ஸ்தோத்திரம். இந்த திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமாதான சந்தோஷம் ஒவ்வொருவரோடும் இவர்கள் குடும்பங்களோடும் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.